கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 20. கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை குறிப்பிடுகின்றார். இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இதை நாமும் உணர்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான கவலைகளோ பயங்களோ நம்மை அணுகுவதற்கு வாய்ப்பே கிடையாது. தாவீது இங்கே என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியானாகிய என்னை அறிவீர் என்று குறிப்பிடுகிறார். ஆம் அன்பு கடவுளை பிள்ளைகளே, கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார். நம்முடைய உட்காருதலையும் நம்முடைய எழுந்திருத்தலையும் நம்முடைய போக்கையும் நம்முடைய வரத்தையும் கடவுள் அறிந்திருக்கிறார். இன்னும் தாவீது தன்னுடைய சங்கீதங்களில் மிக அழகாய் குறிப்பிடுவார், உம்முடைய பார்வைக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன், இருளும் உமக்கு முன்பாக வெளிச்சமாயிருக்கும் என்று குறிப்பிடுவார். இதனுடைய அர்த்தம் என்ன? இதெல்லாம் தாவீது சொல்லுவதற்கான உள்நோக்கம், காரணம் என்னவென்றால், கடவுள் என்னை முற்றிலும் அறிந்திருக்கிறார். நான் ஆராதிக்கின்ற கடவுள், நான் நம்பி இருக்கிற கடவுள், நான் அனுதினமும் வழிபடுகின்ற தேடுகின்ற என் ஆண்டவர் என்னை முற்றிலும் அறிந்திருக்கிறார். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியமும் அவருக்கு தெரிந்திருக்கிறபடினாலே என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவற்றை குறித்து நான் பயப்பட மாட்டேன், கவலை கொள்ள மாட்டேன். காரணம், அவர் அதிலே தலையிட்டு எனக்கு எப்பொழுதும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் என் பட்சத்தில் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் எனக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நான் அந்த சூழ்நிலைகளிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். என்னை வழி நடத்துவதற்கு அவர் எப்பொழுதும் தம்முடைய தூதர்களை அவர் பணித்திருக்கிறார். அவர்கள் என்னுடைய பாதம் கல்லில் இடாதபடிக்கு தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு செல்லுகிறார்கள். ஆகையால் என் வாழ்க்கை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். நான் என் வாழ்க்கையை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என்னுடைய வேலை வாய்ப்பை குறித்து, வருமானத்தை குறித்து, என்னுடைய ஆரோக்கியத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன். உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு என்று சொன்னேன். என்னை முற்றிலுமாய் அறிந்திருக்கிற ஆண்டவர் மீது நான் வைத்து விடுவேன். அவர் என்னை பொறுப்படுத்திக் கொள்வார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாச அறிக்கை செய்த தாவீதினுடைய இறுதி காலத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், தாவீதை குறித்து சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கையானது மிகவும் பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. அவருடைய முடிவு அவ்வளவு பரிபூரணமாக இருந்தது என்று எழுதியிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? ஆண்டவரை அப்படி பற்றி கொண்டிருந்தார். ஆண்டவரே என் வாழ்க்கையின் எல்லாமா இருக்கிறார். அவருக்கு என்னை குறித்ததான எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகையினால் வீணாக நான் என்னை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். மாறாக என்னை அறிந்திருக்கிற ஆண்டவரை இன்னும் நான் பற்றிக்கொள்வேன், இன்னும் அவரை தேடுவேன், இன்னும் அவரில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த ஆண்டை குறித்ததான கவலை, இந்த ஆண்டில் என் குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறேன் என்கிறதான பயம் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறதா? உங்கள் தொழிலை குறித்ததான கவலை இருந்து கொண்டிருக்கிறதா? உங்கள் ஆரோக்கியத்தை குறித்ததான பயம் உங்களை பிடித்து கொள்ளுகிறதா? ஆண்டவர் தாவீது ஆண்டவரை குறித்து அறிந்திருந்த அழகான அந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து பாருங்கள். ஆண்டவரே, உமது அடியானாகி என்னை நீர் அறிந்திருக்கிறேன். கடவுள் அறிந்திருக்கிறபடினால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர்.
உம்முடைய பார்வையில் ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் இருக்கிறபடியினால் இந்த உலகத்தில் எங்களை சுகமாய் வைத்திருப்பீர். எல்லா விதத்திலும் எங்களை ஆசீர்வதிப்பீர். அதற்காய் தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.